குழந்தை வளர்ப்புன்றது சாதாரண விஷயம் ஒன்றே. அது ஒரு கலை. எல்லாராலையும் குழந்தை வளர்க்கலாம். ஆனா எவங்களால சமூகத்துக்கு ஒரு சிறந்த ஆளுமை உள்ள குழந்தைய வளர்த்து கொடுக்கலாம்? இதான் நீங்க கொஸ்டினா இருக்கு. பாசிட்டிவான பேரண்டிங் ஸ்டைல குழந்தைய வளர்க்கறது நிதானத்தோட வளர்க்கணும். யோசிச்சு வளர்க்கணும். தூரநோக்கு சிந்தனை இருக்கணும். சமூகத்துல வந்து ஒரு சிறந்த ஆளுமை திறனோட, கான்பிடென்ட்டோட, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு உந்துதலோட ஒரு புள்ள வளரணும் அப்படி என்று சொன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் இருக்கு. பாசிட்டிவ் பேரண்டிங்ல வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். தன்னோட உணர்வுகளை கையாளக்கூடிய பக்குவம் வந்து புள்ளிட்டு இருக்கும். புள்ளிக்கு சொல்லுங்க, மனிதனா இருந்த கோபம் வரது சாதாரண, கோபம் வரத்தான் செய்யும். அந்த புள்ளிக்கு நீங்க சொல்லணும், கோபத்துக்கு பின்னாடி ஒரு நடத்தைய செயல்படுத்துறல அந்த பிஹேவியரை தான் நீ சேஞ்ச் பண்ணணும், கோபத்தை இல்லை. குழந்தையோட கலந்து ஆலோசிங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளைவை புரிய வைங்க. அப்பதான் அந்த புள்ள வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தைய எங்களுக்கு வந்து சமூகத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்க. அதிகமான லவ் கொடுங்க. டீனேஜ் பிள்ளைகள் முகம் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் இது பாதுகாக்கப்பட்டு அந்த புள்ள ஏதோ எடிக்ஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த புள்ள வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்கிட்டையும் கவலைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அன்பு மூலம் கண்ட்ரோல் பண்ணுங்க, பவுண்டரி செட் பண்ணுங்க. பயம் இல்லாம உங்க புள்ள உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற அளவுக்கு நீங்க அங்க பெரிய பிணைப்பு பாலத்தை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிள்ளை பொய் சொல்லாது, உங்ககிட்ட எதையும் மறைக்காது, கான்பிடென்ட் ஆயிருக்கு.